RS Reality சார்பாக அங்கேசிங்கான 40+ ஸ்பீக்கர்ஸ் கிடைப்பாங்க. அண்ட் நிறைய நல்ல நல்ல பிளாட்ஸ் ஆகுது, நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு வாக்கிங்க்கு வந்துட்டு இருக்குன்னா அந்த வகையில் நம்மளோட சூப்பரான ஷைனிங் ஸ்டார் பாலவும் வந்து அந்த ஸோ வந்திருக்காரு. நீங்கள் இப்போ பிரசன்ட் மீடியா நண்பர்கள் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்து போகலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே. நானும் என் மனைவி தான் 5 வருஷம் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோஸும் நம்ம டைப் வச்சு டிபி டைப் வச்சு பண்ணிட்டு இந்த கண்டென்ட் எதுக்கு நம்ம கொண்டாடணும், எல்லாருக்கும் ரீச் ஆகணும், எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகணும். மினிமம் 7 lakh பட்ஜெட் வந்து லக்ஸரி செக்மெண்ட் வரைக்கும் பிளாட் வந்து அப்பார்ட்மெண்ட் வில்லாஸு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கணும் அந்த கான்செப்டை கொண்டு வந்தோம். அதனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் கையப்படுத்தி நாங்கள் கேட்டிருந்தோம். ஒரு எக்ஸ்போ ஒன்று பண்ணுறோம், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்தையும் கேட்கணும். எல்லா பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ஒரு வந்து அந்த ஏன்னா ரீசெண்ட் டைம்ல வந்து சோஷியல் மீடியால ஒரு நல்ல ஒரு அமேசிங் ஒரு குட்டி ஒரு வீடு வந்துட்டு கட்டி கொடுத்துருங்க. இது வந்துட்டு ஒரு தொடக்கம் தான். ஆனால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சில வார்த்தை. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு காலையிலேயே வந்து சோஷியல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. RS Reality அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் ரூபாயிலேருந்து இந்த லக்ஸரியில் வரைக்கும் எல்லாமே வந்து கட்டுறாங்க. அவர் லான்ச் இன்னைக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது இன்னைக்கு கையால் நீங்கள் லான்ச் பண்ணி எப்போ லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அற்புதமான நிகழ்வில் நினைச்சிட்டு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி சார். இந்த கன்செப்டோட வழி எனக்கு தெரியும். சமீபத்தில் எனக்கு ரொம்ப நல்ல தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ ரொம்பவே மக்கள் எல்லாருமே வீடு வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாமே விலைவாசியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை ஏற்கனவே வீடு வாங்கணும்னு இல்ல வீடு வாங்கணும் ஆசை இல்லை. வீடு ஒன்று கட்டி கொடுத்தேன். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு போதும், நம்ம கிட்ட ஊர்ல ஒரு வீடு இருக்கு, பூர்வீக வீடு, அது போதும். மற்றபடி இருந்தா வாங்க வேண்டியதுதான். சென்னையில வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. அது எப்ப நடக்கும்னு தெரியல. இல்ல அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா அத்தியாவசியமா ஒரு வீடு வேணும்னு ஆசை இருக்கு சென்னையில. ஆனா இப்போ வாங்கலாம் அவசியம் இல்லை, பொறுமையா வாங்கிக்கலாம். அவங்க வந்து அவங்க பையன் ஏதோ போலீஸ் ட்ரைனிங்காக ஏதோ காசு வாங்கிட்டாங்களாம். ஏதோ 1 லட்ச ரூபா கிட்ட கடன் வாங்கினாங்களாம். அதை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசல் எல்லாருமே நிற்கிறாங்க, ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டாங்க. ஸோ அதான் பேசியிருக்கு. நிறைய நடிகர் ஏன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டாக கொடுக்கறத தாண்டி ஏதாவது அவங்க ரெகுலராக நான் ஒரு வாட்டி காசு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அதை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு காசு வர மாதிரி ஒரு கடை வச்சு தரதோ சம்திங் அந்த மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக நான் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சப்போர்ட்னா ஏன்னா நம்ம மாற்றம் தனியாக பண்ணுறோம், நம்மளும் தனியாக பண்ணுறோம், யாரும் சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை தாண்டி அப்படி யாரும் இல்லை. ஓகே சார், அவங்க கூப்பிட்டாரு அந்த ப்ராசஸ். சாரி சார். ஓகே, அதாவது என்ன இதுக்கப்புறம் தான் சார் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ ட்ரைங் தான் சார், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். எப்படி நடக்கும் என்னன்னு தெரியல, எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரியல. ஓடிட்டு இருக்கு. நான் தெளிவாக சொல்லுவேன் சார். நான் சொந்த காசுல நான் ஓடி உழைக்கிறேன். ஒரு நாளைக்கு நான் 2 இடம் 3 இடம் போய் வேலை செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 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 ஈவெண்ட்டோட எனக்கு போதும் அப்படின்னா நான் வீட்டில் உட்காந்துருவேன் சார். ஆனால் இப்போ எனக்கு அப்படி பத்த மாட்டேங்குது சார். ஏன்னா வந்து என்னை கேட்டு நிறைய பேர் வராங்க. கேட்டு வரவங்களுக்கு என்னன்னா என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல சார். ஓப்பனாக சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியல.
சப்போஸ் நான் இதே பழைய முன்னாடி தான் வந்து எப்போயாவது ஒரு ஈவெண்ட் போனால் போதுன்னு இருப்பேன். அப்போ ரொம்ப காசு கம்மியாக கிடைக்கும், ரொம்ப போராடுவேன். இப்போ என்னன்னா எனக்கு எல்லாத்தையும் காலையில் இழுத்து போட்டு செய்யணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளோ பேர் கேட்டுறாங்க. ஒரு ஒரு ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனாக இருக்கட்டும், ஒரு சர்ஜரியாக இருக்கட்டும், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய பார்வையில்லாத குழந்தைங்க வந்து ஒரு 50,000 இருந்தாலே அந்த ஐ ஆப்ரேஷன் சரி பண்ணலாம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நான் வந்து ஒரு நாளைக்கு 3-4 ஈவெண்ட் போகிறேன் சார், ப்ரமோஷன்ஸ் பண்ணுறேன். இதில் வர காசை மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்த்து யார்ட்டையும் ஒரு ரூபா வாங்கிட்டு கிடையாது. அது நான் தெளிவாக எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன். என்ன வேணாலும்